இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் லீவு இந்த டேட்ஸில் சூஸ் பண்ணி ஊருக்கே வந்தேன். பெரிய மாமியாருக்கு பேரன் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நேம் வைக்க போகிறாங்க. அதாவது என்னுடைய குட்டி நாத்தனாரோட பையனுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன். ஃபேமிலியில் எல்லாருமே வருவாங்க, எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குன்றதுக்காக இன்றைக்கி ஜாலியாக கிளம்பிகிட்டு இருக்கேன். அந்த பச்சை கலர் சாரீ அவ்வளோ நேரம் கட்டிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் இந்த ஒரு நல்ல சாரீ எடுத்து கொடுத்து இது பிரைட்டாக இருக்குது மாற்றிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ மாற்றிட்டு வந்தாச்சு. எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் எங்கள் மாமியார் தான் எல்லாருக்கும் ஜடை பின்னி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன். காலையிலே குடும்பத்தோட கிளம்பி சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். தலைவர் டிரைவிங், தம்பி, மாமியார். ஹாய் கட்டுங்க. வீடியோ தான். பேரு தெரிஞ்சவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. காந்தி அவர் வீட்டுல வாழ்ந்தது இல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, வாஷ் பண்ணி காய போட்டுருக்கேன். பேர் வச்சவங்க வந்து தன்னை விட சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நினைக்கிறவங்க. ஏதோ காத்தடிக்கிறாங்க. அதான் பண்ணிட்டு இருக்க. உயிரின்பன், ஹாய். நீங்க தான் உயிரின்பனா? ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உண்மையிலே மனசுலேருந்து சொல்கிறேன், எனக்கு லைஃப்லேயே காட் கொடுத்த பெரிய கிஃப்ட்னா நான் இந்த ஒரு பெரிய ஃபேமிலியை தான் சொல்லுவேன். அன்பு, பாசம், சிரிப்பு, சந்தோஷம் இது மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்தாலே நான் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருப்பேன். இவங்க சுற்றி இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபேமிலியை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்படி தான் என்னோடய டே 2 முடிஞ்சது. அடுத்த டேலேருந்து திரும்ப வீடியோஸ் போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.